கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த எழுப்புதல் வார்த்தை இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே துதியை குறித்து ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 34:1 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, தாவீதை குறித்து நாம் அறிந்த ஒன்றுதான். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு எந்த காலங்கள் தேவைப்படுகின்றது, அது எந்த காலத்திலே துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும்? தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும், நம்முடைய வாய்களில் என்ன இருக்கிறது? பொறாமையான குணங்கள், பொறாமையான வார்த்தைகள், காட்டிக் கொடுக்கிற தன்மைகள், இப்படி பல பொறாமையான சூழல்கள் நம் வாய்களிலே இருக்கிறதே தவிர உண்மைகள் நம் வாய்களிலே இல்லை. கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகள் நம் நாவுகளிலே இருக்கிறது. இந்த துதியின் மூலமாக கர்த்தர் நம்மை எவ்வாறு ஆசீர்வதிக்கிறார், எவ்வாறு பலப்படுத்துகிறார், எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துகிறார் என்பதை குறித்து 3 காரியங்களை நான் உங்களோடு கூட சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், துதிக்கும் பொழுது தடைகள் நீங்கி போகும். யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-16 முடிய இந்த சம்பவம் இருக்கிறது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1-16 முடிய இந்த சம்பவம் இருக்கிறது. துதிக்கும் பொழுது தடைகள் எவ்வாறு மாறிப்போகும்? வாழ்க்கையில் அநேக தடைகள் இருக்கிறது. படித்தவர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை, திருமணமானவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை, அநேக வாலிப பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிற ஒரு நிலைமை, அநேக காரியங்களிலே தடைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தடைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த தடைகளிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், துதியின் சத்தம் நாம் எப்பொழுதும் சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, யோசுவா புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து மோசே அழைத்து வரும் பொழுது, அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது யோசுவா இந்த பகுதியிலே இஸ்ரவேல் மக்களை அழைத்து வருகிறார். அழைத்து வரும் பொழுது யோர்தான் நதியை கடந்து முதலாவது பட்டணமான எரிகோ பட்டணத்திற்கு எதிராக வந்து நிற்கும் பொழுது, எரிகோ மதில் சுவர் அவர்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறது. யோசுவாவினிடத்திலே ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறார்கள், எவ்வாறு இந்த எரிகோ மதில் சுவரை நாம் கடந்து போக முடியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே யோசுவா இப்படியாய் கதறுகிறார். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை அழைத்து வரும்படி கட்டளை கொடுத்தீர், இப்படியாய் அழைத்து வந்திருக்கிறேன். இவ்வாறாக இவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த எரிகோ மதில் சுவரை எப்படி நாம் கடந்து போக முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் யோசுவா கேட்கும் பொழுது, யோசுவாவிற்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் என்று சொன்னால், அதை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நமக்கும் கூட கர்த்தர் ஒரு சில நேரங்களிலே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்து ஜெபிக்கும் பொழுது, அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நமக்கு அநேக விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் கர்த்தர் கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்தை நாம் சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வருஷத்தின் முதல் நாளிலே, ஜனவரி மாதத்திலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனம் அந்த வருஷத்திற்கென்று தேவன் கொடுப்பார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சரியாய் பயன்படுத்தும் பொழுதுதான் அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு கதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஒரு ஊரில் ஒரு கடன்காரன் ஒருவர் இருந்தாராம். 3 லட்சம் ரூபாய் கடன். அந்த கடனை அவரால் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. ஏழையான ஒரு மனிதன். அவருடைய வருமானம் அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் போதுமானதாக இருக்கிறது. இந்த கடன் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே தன் நண்பரிடத்திலே அவர் போய் சொன்னாராம், எனக்கு 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது, இந்த கடனை என்னால் எவ்வாறு திருப்பி கொடுப்பது என்று சொல்லி தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது, அந்த நண்பரிடத்திலே இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது தூரத்திலிருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்டுக்கொண்டிருந்ததாம். ஒரு பாஸ்டர் அப்படியாய் அந்த நேரத்திலே ஒரு காரியத்தை சொல்லி கொண்டிருந்தாராம் மைக்கில். என்ன காரியம் என்று சொன்னால், கடன் பிரச்சனையோடு இருக்கிறீர்களா, வாங்கள், இயேசு உன் கடன் பிரச்சனையை மாற்றுகிறார். பலவீனத்தோடு இருக்கிறீர்களா, வாங்கள், இயேசு கிறிஸ்து உன் பலவீனத்தை மாற்றுகிறார் என்று சொல்லி ஒரு பாஸ்டர் ஒருவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். உடனடியாக அவருடைய நண்பர் இதை பார்த்த பொழுது தன் கடன்பட்ட நண்பரிடத்தில் சொன்னாராம், இது போல
ஒரு பாஸ்டர் ஒருவர் சொல்லி கொண்டிருக்கிறார், நீ உடனே கடந்து அவரிடத்திற்கு போ, இயேசு கிறிஸ்து வருவார், உனக்கு அந்த கடன் தேவையான பணத்தை எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று சொல்லி சொன்னாராம். உடனடியாக அந்த கடன்காரன் பக்கத்தில் இருக்கிற அந்த பாஸ்டரை தேடி போனாராம். அது சனிக்கிழமையாக இருந்ததாம். பாஸ்டரிடத்திலே போய் சொன்னாராம், ஐயா, இது போல் எனக்கு 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது, இந்த கடன் பிரச்சனை இயேசு கிறிஸ்துவால் கொடுக்க முடியும் என்று சொல்லி இருந்தீர், அதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், நீங்கள் இன்னைக்கு இல்லை, நீங்கள் நாளைக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து கலந்துக்குங்க, இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உன் கடன் பிரச்சனையை மாற்றுவார் என்று சொன்னார். உடனடியாக இவர் சனிக்கிழமை இரவு முழுவதும் தூக்கமே இல்லையா, காலை தினத்தில் சீக்கிரத்தில் எழுந்து போக வேண்டும், என்னுடைய கடன் பிரச்சனை மாறப்போகிறது என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு மிகுந்த உற்சாகத்தோடு இவர் இருந்தாராம். விடியற் காலை ஆனது, சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு சீக்கிரமாக அந்த ஆலயத்திற்கு போனாராம். 9 மணிக்கு ஆலயம் திறக்கப்படும். அதற்கு முன்பதாகவே 7 மணிக்கே இவர் போய் அந்த ஆலயத்தின் அருகிலே நின்று கொண்டிருந்தாராம். பாஸ்டர் இடத்துல கூப்பிட்டு சொன்னாராம், பாஸ்டர், நாங்கள் முன்னாடியே வந்துட்டு இருக்கிறேன், ஒருவேளை இயேசு கிறிஸ்து வந்துட்டா என்னுடைய கடன் பிரச்சனையை முதல்ல கொடுத்துட்டு சொல்லுங்கள், பிற்பாடு மற்றவர்களுக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல சொன்னாராம். பாஸ்டரும் கூட ஒரு மனக்கசப்பும் வராதபடி இவரிடத்துல இருக்கிற இந்த குணத்தை அறிந்து அவரும் கோபப்படாதபடி, நீங்கள் போ ஆலயத்தில் உட்காருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனடியாக இந்த கடன்பட்ட மனுஷனும் ஆலயத்தில் போய் உட்கார்ந்தாராம். உட்கார்ந்த பிறகு ஆலய ஆராதனை ஆரம்பித்தது. ஆராதனை நேரம் முடிந்தது, பிரசங்க நேரம் முடிந்தது. நிறைவு ஜபத்தில் எல்லாரும் எழுப்பி நிற்க சொல்லி கடனுக்காக விசேஷமாய் அவர் ஜபித்தாராம். விசேஷமாய் ஜபிக்கும் பொழுது அந்த கடனில் இருக்கிற பல காரியங்களை அவர் சொல்லும் பொழுது இந்த கடன்காரனுக்கு இருதயத்தில் தாங்க முடியாத அழுகை, துக்கம். அழுததினாலே எல்லாரும் ஆலயத்தில் இருக்கிற எல்லாரும் அவரை திரும்பி பார்க்குறாங்களாம். ஆனாலும் இவர் கூச்சப்படலை. ஏன்னு சொன்னால் இவருக்கு போக வேண்டிய ஒரே ஒரு காரியம், கடன் பிரச்சனை மாறணும். அதுதான் இவருடைய பெரிய எண்ணமாக இருந்ததாம். அதே போல் அழுது கொண்டிருந்ததை பார்த்த மக்கள் எல்லாரும் திரும்பி பார்த்தார்களாம். ஆலயம் முடிந்ததாம். முடிஞ்ச பிறகு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னாராம், ஏன் நீங்கள் ரொம்ப சத்தம் போட்டு அழுது ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது அவரிடத்துல சொன்னாராம், ஐயா, எனக்கு இது போல் 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது, நான் ஒரு ஏழையான மனுஷன், என்ன செய்கிறதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய பணக்காராக இருந்ததுனால உடனடியாக அவர் கோட் பாக்கெட்டில் இருந்து செக் புஸ்தகத்தை எடுத்து ஒரு 3 லட்சம் ரூபாய் அதில் எழுதி அவரிடத்தில் அந்த செக் லீஃபை கொடுத்தாராம். பெரிய ஒரு சந்தோஷம் அவருக்கு. அவர் என்ன செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் அந்த செக் லீஃபை கொண்டு போயிட்டு நேராக ஒரு போட்டோ ஃப்ரேம் பண்ணுற கடையில் கொடுத்து அந்த ஃப்ரேம் பண்ணப்பட்ட அந்த செக் புக்கை கொண்டு வந்து தன்னுடைய அறையில் தன்னுடைய வீட்டில் மாட்டி தினமும் அந்த செக் புக்கை தொட்டு அந்த செக் லீஃபை தொட்டு கும்பிடுறாராம். என் கடன் பிரச்சனை மாறணும், என் கடன் பிரச்சனை மாறணும். மாறுமா கடன் பிரச்சனை? கட்டாயம் கடன் பிரச்சனை மாறாது. கடன் பிரச்சனை மாற வேண்டும் என்று சொன்னால் கொடுக்கப்பட்ட அந்த செக்கை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்து பணமாய் மாற்றி அதை கொண்டு வந்து கடன்காரனிடத்திலே கொடுத்தால்தான் மாறும். இதே போல தான் நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்குதத்த வசனங்களும் கூட. நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்குதத்த வசனங்கள் அழகு பொருட்களுக்காக பீரோ கண்ணாடிகளிலே வைத்துக் கொள்ளுகிறோம், தலை சீவிர கண்ணாடியிலே வைத்துக் கொள்ளுகிறோம், நாம் வேதத்தில் பக்கம் பார்ப்பதற்காக வைத்துக் கொள்ளுகிறோம். வசனங்களை பிடித்து ஜெபிக்க வேண்டும். வசனங்களை பிடித்து ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த வாக்குதத்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைவேறும் ஒரு காரியமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்படியா இஸ்ரவேல் மக்களுக்கும் கூட அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்கின்ற வாக்குதத்தத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த வாக்குதத்தத்தை கொண்டிருக்கிற அந்த மக்கள் செய்த காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாய் அந்த பகுதியிலே வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரியம் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு முறை அந்த எரிகோ நகரத்தை சுற்றிலும் சுற்றி வர வேண்டும். இதுபோல் 6 நாட்கள் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு முறை என்று சொல்லி 6 நாட்கள் செய்ய வேண்டும். 7ஆம் நாளிலே 7 முறை நீங்கள் வர வேண்டும். 7வது முறை நீங்கள் கடந்து வரும் பொழுது மிகுந்த சப்தத்தோடு எக்காளம் முழங்க நீங்கள் சப்தமாய் தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உடனடியாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு ஆவலோடு ஒவ்வொரு நாளும் ஒரு முறை தேவனுடைய சமூகத்தில் இப்படியாய் துதித்து கொண்டே போய் வருகிறார்கள். 7ஆம் நாளிலே 7ஆம் முறை சப்தமாய் துதிக்கும் பொழுது, மிகுந்த சப்தமாய் துதிக்கும் பொழுது அந்த எரிகோனுடைய மதில் சுவர் இடிந்து விழுந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இருக்கிற தடைகளை கர்த்தர் இடிந்து போக பண்ணுவார். நம் துதி ஸ்தோத்திரங்கள், துதியின் தன்மைகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த எரிகோ மதில் சுவற்றை குறித்து ஒரு புஸ்தகத்திலே நான் வாசித்தேன். இந்த எரிகோ மதில் சுவற்றின் மேலே ரதங்கள் ஓடுமாம்.
இந்த சுவற்றை அண்ணாந்து பார்த்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது கனமான ஒரு மதில் சுவர், உயரமான ஒரு மதில் சுவர், இதை தாண்டவும் முடியாது, இடிக்கவும் முடியாது. இப்பேற்பட்ட நிலைமையிலே இந்த துதி ஸ்தோத்திர வார்த்தைகள் மாத்திரம் அந்த இடத்துல ஒரு பெரிய தகர்த்தெறிகிற தன்மையை கொண்டு வந்தது என்று சொன்னால், உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், நம் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எம்மாத்திரம்? நிச்சயமாகவே அந்த தடைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அதே சமயத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கக்கூடும். இந்த எரிகோனுடைய மதில் கோட்டை வெளிப்புறமாக விழுந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மதில் சுவர் உட்புறமாக விழவில்லை, வெளிப்புறமாக விழுந்திருக்கிறது. அதாவது தேவன் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலிருந்து கிரியை செய்ததாக இல்லை, அந்த எரிகோ கோட்டையில் இருக்கிற மக்கள் மத்தியிலிருந்து கிரியை செய்தது நிமித்தமாக இந்த கோட்டையின் மதில் சுவர் வெளிப்புறமாய் விழுந்திருக்கிறது. உன் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் உன் விரோதிகள் மத்தியிலே, உனக்கு விரோதம் செய்கிறவர்கள் மத்தியிலிருந்து அவர் கிரியை செய்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது காரியம், நீ துதிக்கும் பொழுது தடைகள் நீங்கி போகும். இரண்டாவது காரியம், நீ துதிக்கும் பொழுது கட்டுக்கள் அவிழ்க்கப்படும். பிரியமானவர்களே, வேதத்திலே பார்க்கும் பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்தில் 25, 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுக்களும் கழன்று போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே துதிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். தேவனுடைய மகிமை அந்த சிறைச்சாலையை நோக்கி கடந்து வருகிறது. இருக்கிற கட்டுக்கள் அந்த இடத்துல அவிழ்ந்து போகிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக கட்டுக்களினாலே கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம். அநேக சாப கட்டுக்கள், விக்கிரகத்தின் கட்டுக்கள், பிசாசின் கட்டுக்கள், செய்வினையின் கட்டுக்களினாலே கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்கலாம். தேவனை துதிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை பரத்திலிருந்து புறப்பட்டு வந்து நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுக்களையும் கர்த்தர் அவிழ்த்து போட வல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே ஒரு பெருத்த விடுதலையை பெற்றுக்கொண்டதாக நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்பேற்பட்ட விடுதலை வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் நிச்சயமாகவே துதிக்க வேண்டும், நிச்சயமாகவே தேவனை நோக்கி ஆராதிக்க வேண்டும். தேவன் ஆராதனையிலே பிரியப்படுகிறவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த சிறைச்சாலை என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று எது என்று பார்க்கும் பொழுது அது பாவிகள், கொலைகாரர்கள், தவறு செய்தவர்கள் இருக்கிற ஒரு இடமாய் கருதப்படுகிறது. இப்பொழுதும் கூட நம் சென்னை பகுதியில் சென்ட்ரலுக்கு பக்கத்திலே பார்க்கும் பொழுது சிறைச்சாலை ஒன்று இருந்தது. இப்பொழுது அந்த சிறைச்சாலை சென்ட்ரல் பகுதியிலிருந்து புழலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை இருந்த இடத்துல இப்பொழுது மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது. சிறைச்சாலை என்பது பாவிகள், தவறு செய்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் அந்த இடத்திலும் கூட தேவனுடைய மகிமை புறப்பட்டு வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் இடத்தை பார்க்கிறவர் அல்ல, உன்னுடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன். நீ எந்த இடத்திலே துதித்தாலும், நீ எந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாலும் அந்த இடத்திலே தேவனுடைய வல்லமை இறங்கி இருக்கிற கட்டுக்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு தேவன். நீ ஏழை குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கலாம், நீ குடிசையிலே இருக்கலாம், பெரிய மாளிகையிலே இருக்கலாம், வீடு இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். நீ இருக்கிற இடத்துல உண்மை உத்தமமாய் தேவனை ஆராதிக்கும் பொழுது அவர் உன்னை இருக்கிற எல்லா சாபக்கட்டுக்களிலிருந்தும் விடுதலை கொடுக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, துதிக்கும் பொழுது ஜெயம் உண்டாகும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, துதிக்கும் பொழுது ஜெயம் உண்டாகும். ஒவ்வொருவருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஜெயத்தை அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் ஜெயிக்க வேண்டும், எல்லாவற்றிலும் வெற்றி வாய்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டும். ஓட்ட பந்தயத்திலே பல பேர் ஓடுகிறார்கள் என்று சொன்னாலும் கூட அதில் கட்டாயம் ஓடுகிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஒரு எண்ணம், நான் ஜெயிக்க வேண்டும், படித்து பிள்ளைகளுக்கு நான் வெற்றி பெற வேண்டும். கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிற ஒரு தேவன். எப்படி ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 25 முடிய இந்த சம்பவம் இருக்கிறது. நீங்கள் வேதம் இருந்தால் வாசித்து பாருங்கள். 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோசோபாத்தை எதிர்த்து நிற்க 3 தேசத்து மக்கள் அவருக்கு போர் புரியும்படி வருகிறார்கள். ஒன்று அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார். இந்த 3 தேசத்து மக்களும் யோசோபாத் அரசாண்டு கொண்டிருக்கிற அந்த நாட்டின் மேலே போருக்காக புறப்பட்டு வருகிறார்கள்.
புறப்பட்டு வரும்பொழுது யோசபாத்தை பார்க்கும் பொழுது மிகுந்த நடுக்கம், மிகுந்த பயம். 3 நாடுகளும் பெரிய பெரிய நாடுகள், நம்முடைய நாடோ சின்ன நாடு. இந்த நாட்டின் மேலே போருக்கு வந்தால் நாம் எப்படி ஜெயிப்போம் என்கின்ற ஒரு பயம் அவருக்குள்ளே ஏற்பட்டது. ஆனாலும் யோசபாத் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். யோசபாத் அரசாண்டு கொண்டிருக்கிற அந்த தேசம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் இதை முறையிட வேண்டும் என்று சொல்லி யோசபாத் அப்படியே அந்த மக்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர் பயந்து போய் யோசபாத் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த தேசம் முழுவதிலும் இருக்கிற அனைவரும் உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே உபவாசம் செய்யும்படி கட்டளை கொடுக்கிறார். தேசம் முழுவதும் உபவாசித்து இருக்கிறது. தேசம் முழுவதும் தேவனுடைய சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருக்கிறது. யார் என் தேசத்தை காப்பாற்றுவார்கள், யார் என் தேசத்திற்கு காப்பாற்றும்படி கிருபை செய்வார்கள் என்ற பயத்தோடு மக்கள் இருக்கிறார்கள். யோசபாத் கலங்கவில்லை. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்திருக்கிறோம், கர்த்தர் உண்மையாகவே நம் தேசத்தை காப்பாற்றுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தபடினாலே கர்த்தர் இப்படியாய் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 15ஆம் வசனத்தில் இந்த வாக்குத்தத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் யோசபாத் தன் தேசத்தின் மக்களோடு உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடைய யுத்தம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை அந்த தேசத்தில் அறிவிக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் அந்த தேசத்தில் ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்திலும் கூட ஜெயத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் துதி ஸ்தோத்திரத்தோடு நீ உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். நீ உபவாசித்து ஜெபித்தால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுவார். வாக்குத்தத்தம் பண்ணினால் அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உபவாசத்தை அங்கீகரித்த தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை செய்யும்படி சொல்லுகிறார். என்ன சம்பவம் என்று சொன்னால், நீங்கள் யுத்தத்திற்கு புறப்பட்டு போகும் பொழுது யுத்த வீரர்களை முன்பதாக நிறுத்து, அதற்கு பின்பதாக இருக்கிற எல்லா விதமான படைகளையும், அதாவது குதிரை படை, யானைப்படை, இருக்கிற படைகள் எல்லாவற்றையும் நான் சொல்லுகிற ஆலோசனையின்படி நீ நிறுத்த வேண்டும் என்று சொல்லுவார். அதே போல எல்லா போர் வீரர்களுக்கு முன்பதாக துதிக்கிற மக்களை நிறுத்து என்று சொல்லி யோசபாத்திற்கு தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். அதே வண்ணமாக யோசபாத்தும் கூட இருக்கிற எல்லா படை வீரர்களுக்கு முன்பதாக துதிக்கிற மக்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார். போர் ஆயுதம் இல்லை. ஒரு மனிதன் போருக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அவன் கையிலே கேடயம் இருக்க வேண்டும், பட்டயம் இருக்க வேண்டும், மார்க்கவசம் இருக்க வேண்டும். இது இல்லாமல் போருக்கு போக முடியாது. ஆனால் யோசபாத்தின் படையை பார்க்கும் பொழுது எல்லா படை வீரர்களுக்கு முன்பதாக துதிக்கிற மக்களை நிறுத்தும்படி யோசபாத்திற்கு தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். யோசபாத்திற்கு தேவன் ஆலோசனை கொடுத்த பிறகு அவ்வண்ணமாகவே அவருடைய சேனையை, அவருடைய படையை வழிநடத்தி வருகிறார். வழிநடத்தி வரும் பொழுது மலைப்பகுதியிலே 3 தேசங்கள் நின்று கொண்டிருக்கிறது. அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தான் 3 தேசத்து மக்களும் தயாரான நிலைமையில் இருக்கிறார்கள். தொடர்ந்து யோசபாத்தின் சேனை புறப்பட்டு போகிறது. துதித்து பாடிக்கொண்டே மிகுந்த சத்தத்தோடு தேவனை ஆராதித்து கொண்டே கடந்து போகிறார்கள். போகும் பொழுது பார்க்கிறார்கள் 3 தேசம் நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை பரத்திலிருந்து புறப்பட்டு வந்து அந்த 3 தேசத்து மக்களுக்குள்ளும் ஒருவருக்கொருவர் மனஸ்தாபங்களை ஒருவரை ஒருவர் வெட்டி மடங்கடிக்கும்படி கர்த்தர் அந்த இடத்திலே கிருபை செய்கிறார். இதே யூத ஜனத்திற்கு, இதே இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்த வசனம், யுத்தத்திற்கு போவீர்கள், ஆனால் நீங்கள் யுத்தம் பண்ண மாட்டீர்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அந்த வாக்குத்தத்த வசனம் இந்த நாளிலே யோசபாத் அரசாண்டு கொண்டிருந்த அந்த தேசத்தின் மக்கள் மத்தியிலே நிறைவேறினதாக வேதத்திலே பார்க்க முடிகிறது. 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவன் ஜனத்தாரோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லா போர் சேவகர்களுக்கு முன்பதாக, எல்லா விதமான போர் வீரர்களுக்கு முன்பதாக துதிக்கிற மக்களை தேவன் நிறுத்தும்படி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நிறுத்தப்படுகிற இந்த துதிக்கிற மக்கள் வெறுமனாய் துதிக்கவில்லை.
தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற துதிக்கிற மக்கள் வெறுமனாய் தேவனை துதிக்கவில்லை. தேவனுடைய மகிமை பரத்திலிருந்து வந்து புறப்பட்டு வந்து அந்த இடத்தில் இருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் தகர்த்து போட்டது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பரலோகத்திலே பார்க்கும் பொழுது 3 பிரதான தூதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் கேப்ரியேல் தூதன், இரண்டாவது மீகாவேல் தூதன். கேப்ரியேல் தூதனுடைய வேலை என்னவென்று சொன்னால் ஒரே ஒரு வேலைதான், நற்செய்தியை அறிவிப்பது தான் கேப்ரியேல் தூதனுடைய வேலை. ஆனால் மீகாவேல் தூதனுடைய வேலை இருக்கிற பூமியில் இருக்கிற எல்லா யுத்தத்திற்கும் ஜெயத்தை கொண்டு வருவது, எல்லா யுத்தம் செய்வதற்கான எல்லா விதமான ஆலோசனைகளை கொடுப்பது தான் இந்த மீகாவேல் தூதனுடைய வேலை. ஆனால் பரலோகத்திலே ஒரு தூதனுடைய வேலை இந்நாள் வரைக்கும் காலியாயிருக்கிறது. அது யார் என்று சொன்னால் அதுதான் லூசிபர் இருந்த துதிக்கிற ஒரு பகுதி, துதிக்கிற ஒரு பதவி. பரலோகத்திலே பார்க்கும் பொழுது துதிக்கிற ஒரு மனிதன், துதிக்கிற ஒரு தேவதூதன் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டது நிமித்தமாக அவன் பூமியிலே வந்து விழுந்து விட்டான். இந்நாள் வரைக்கும் பரலோகத்திலே அந்த இடம் காலியாய் இருக்கிறது. நீ நல்ல ஒரு துதிக்கிற ஒரு துதி வீரனாய் இருந்தால், நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து உன் துதியின் சத்தத்தை உயர்த்துகிற ஒரு மனிதனாய் இருந்தால், கர்த்தர் கட்டாயம் அந்த பகுதியிலே, அந்த இடத்திலே, பரலோகத்திலே அந்த வாய்ப்பை உனக்கு கொடுப்பார். நீ மறந்து போக வேண்டாம். துதியின் சத்தம் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மனமகிழ்ச்சியை, ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு பெரிய நிறைவை கொண்டு வருகின்ற ஒன்றாய் இருக்கிறது என்பதை நீ நினைவிலே கொள்ள வேண்டும். துதியை குறித்து அற்பமாய் எண்ண வேண்டாம். துதி ஸ்தோத்திரங்களை குறித்து அற்பமாய் நினைக்க வேண்டாம். துதி ஸ்தோத்திரம் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. என் வாழ்க்கையிலும் கூட இந்த துதி ஸ்தோத்திர பழக்கம் எனக்குள் எப்பொழுது ஏற்பட்டதோ கர்த்தர் என்னை அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார். அநேக இடங்களிலே பயன்படுத்துகிறார். ஒரு நல்ல துதி ஆராதனை வீரனாய் அநேகர் மத்தியிலே என்னை சாட்சி உள்ள ஒரு மனிதனாய் வைத்திருக்கிறார். காரணம் ஒன்றுதான், துதியின் சத்தம் நம் நாவிலே இருக்க வேண்டும். துதியின் சத்தம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். துதிக்கிற பழக்கம் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏற்பட வேண்டும். கடமைக்காக அல்ல, கட்டாயத்திற்காக அல்ல, தேவ சித்தத்தின்படி துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை உணர்ந்து செயல்படும் பொழுது உன் வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்தின் நிறைவுகளிலே எல்லாவற்றிலும் தேவன் பரிபூரணமாக இருந்து செயல்படுவார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், ஜெயம் விரும்பி நாம் வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுதான், நீ துதிக்க வேண்டும். நீ துதித்தால் போதும், கர்த்தர் கட்டாயம் உனக்குள்ளே ஒரு ஜெயத்தை கொண்டு வருவார். அவர் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எது நடந்தாலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். என் வாழ்க்கையிலே நான் பற்றி கொண்ட காரியம் அது ஒன்றுதான். என்னவென்று சொன்னால், எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். உங்களுக்கு சாப்பாடு இல்லையா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு சரியா ஃபீஸ் கட்ட பணம் இல்லையா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வீடு இல்லையா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வசதியா இருக்கிறீங்களா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் சொல்வது மிகுந்த ஒரு நல்ல பழக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் அறிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, முதலிலே பார்க்கும் பொழுது, நீ துதிக்கும் பொழுது உனக்குள்ளே இருக்கிற எல்லா தடைகளும் மாறி போகும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது, நீ துதிக்கும் பொழுது உன் கட்டுக்கள் எல்லாம் அவிழ்ந்து போகும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாய் பார்க்கும் பொழுது, நீ துதிக்கும் பொழுது ஜெயம் உண்டாகும் என்று சொல்லி பார்த்தோம். உன் துதி வேளையை நீ உயர்த்து. தனிமையிலே இருக்கும் பொழுது துதிக்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வா. உன் குடும்பத்தாரோடு துதிக்க முன்வர வேண்டும். நீ துதிக்க 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 உன் வாழ்க்கையிலே தேவன் ஒரு புதிதான ஒரு காரியத்தை, ஒரு புதிதான செயல்பாட்டை கொண்டு வருவார் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவராய் பல அதிசயங்களை செய்கிற தேவன், உண்மையின் தேவன், மகத்துவத்தின் தேவன், மாட்சிமையின் தேவன், இந்த நாளிலும் கூட இப்படியாய் தகப்பனே துதிக்க வேண்டும், துதியின் மூலமாக அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தர் திட்டவட்டமாக வேதத்தின் அடிப்படையிலே உணர்த்தினதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இதோ தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. துதியின் சத்தத்தை இந்த குடும்பத்திலே, எல்லைகளிலே எழுப்பும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மனதோடு நான் கட்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. குடும்பங்களில் இருக்கிற தடைகள் விலகட்டும், குடும்பங்களில் இருக்கிற கட்டுக்கள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பரிபூரண சுகத்தையும் பலத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள இப்பொழுதே
இப்பொழுதே நான் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெயமற்று இருக்கிற, தோற்று போய் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் நீ ஜெயத்தை கொடுக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் குடும்பத்திலும் இல்லத்திலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் இறங்கி செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பொற்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே மகிமை அடையும். நாங்கள் முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.